சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு கடலில் இருந்து எழும் சூரிய உதய காட்சியை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இதுகுறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாவதி. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அவர்கள் அதிகாலையிலேயே கடற்கரையில் அமர்ந்து கடலில் இருந்து எழும் சூரிய உதய காட்சியை கண்டு ரசித்து வந்தனர். மேலும் தங்களது செல்போனில் படம் பிடித்து குடும்பத்துடன் கால் நனைத்தும் கடலில் விளையாடி மகிழ்ந்து வந்தனர். சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரிக்கு தினசரி உள்ளூர், வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடுகள் என ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவதுண்டு. இவர்கள் முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலிலிருந்து எழும் சூரிய உதய காட்சி மற்றும் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம், 133 அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலை ஆகியவற்றை தமிழ்நாடு அரசின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான படகில் சென்று பார்த்து ரசிப்பர். இதற்காக சீசன் காலங்களில், அதாவது கோடை விடுமுறை காலங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருவர். மேலும் வார விடுமுறை, தொடர் விடுமுறை, பண்டிகை நாட்கள் போன்ற தினங்களிலும் கூட்டம் களை கட்டும். அந்த வகையில் இன்று வாரத்தின் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரிக்கு வருகை தந்துள்ளனர். உள்ளூர் மட்டுமல்லாமல் பல்வேறு வெளி மாநிலங்கள், மாவட்டங்களிலிருந்தும் வருகை தந்துள்ளனர். இவர்கள் இன்று அதிகாலையிலேயே கன்னியாகுமரி கடற்கரை திடலில் அமர்ந்து அங்கு கடலில் இருந்து எழும் சூரிய உதய காட்சியை காண்பதற்காக காத்திருந்தனர். பின்னர் கடலில் இருந்து எழுந்த சூரிய உதய காட்சியை கண்டு ரசித்தனர். தங்களது செல்போனில் படம் பிடித்தும் நினைவுகளை பதித்து மேலும் கடலில் கால் நனைத்தும் குடும்பத்துடன் விளையாடியும் விடுமுறையை கழித்து வருகின்றனர். அதே போன்று கடல் நடுவில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்வதற்காக படகு தளத்தில் குவிந்து வருகின்றனர். அதே போன்று கன்னியாகுமரியில் உள்ள காமராஜர் நினைவு மண்டபம், காந்தி மண்டபம், அருங்காட்சியகம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் சென்று வருகின்றனர். மேலும் வார விடுமுறையை முன்னிட்டு ஏராளமான சுற்றுலா பயணிகள் அங்கு குவிந்துள்ளதால் அங்குள்ள கடை வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.